சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி உள்ள கூலி திரைப்படம் வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் முதல் சிங்கிள் பாடலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். இந்த பாடலில் ரஜினியுடன் அனிருத் 3 நிமிடங்கள் நடனமாட இருப்பதாகவும், இந்த பாடல் திரையில் தோன்றும் பொழுது ரசிகர்கள் எழுந்து ஆட்டம் போடும் வகையில் இருக்கும் என்று குறிப்பிடுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூலி படத்தின் சிட்டுக்கு என்ற பாடல் வெளியாகி உள்ள நிலையில் இந்த பாடலுக்கு தியேட்டரில் கொண்டாட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பாடலின் ப்ரோமோ வீடியோ வெளியானது. 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள இந்த வீடியோவில் அனிருத் மற்றும் சாண்டி மாஸ்டர் இடம்பெற்றனர். அது மட்டுமன்றி இந்த பாடலை டி ராஜேந்தர் பாடியிருக்கிறார். இந்த பாடலில் ரஜினியுடன் அனிருத் இணைந்து நடனமாடி இருப்பதால் இந்த பாடலின் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. தற்பொழுது இந்த பாடலை பார்த்த பல பிரபலங்கள் பாராட்டி வருகின்றனர். சூப்பர் ஸ்டாரின் மாசான எனர்ஜி, அனிருத்தின் இசை, டி ராஜேந்திரின் குரல் மற்றும் சாண்டி மாஸ்டரின் நடனம் என அனைத்துமே வேற லெவலில் உள்ளதாக பாராட்டி வருகின்றனர். தியேட்டரில் பார்க்க ஆர்வமாக இருப்பதாகவும் பல பிரபலங்கள் தெரிவித்து இருக்கின்றனர். இணையத்தில் ரசிகர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்று ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்துள்ளது. கூலி படமும் பல சாதனைகளை படைக்க தயாராகிவிட்டது. ரீ ரெக்கார்டிங் போவதற்கு முன்பு இந்த படத்தின் டிரா காட்சிகளை கண்டு பயர் விட்ட முதல் நிகர் அனிருத் தான். இப்பொழுது படம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. சன் பிக்சர்ஸ் ரஜினி, லோகேஷ் கனகராஜ், நாகார்ஜுனா, அமீர் கான், அனிருத் என பெரிய பிரபலங்கள் உள்ளதால் இன்றுள்ள சூழ்நிலைகளையும் தாண்டி ஓடிடி தளங்கள் போட்டி கொண்டு இந்த படத்தை ஒரு பெரிய விலை தந்து வாங்கி இருக்கிறது. அடுத்த படத்திற்காக ரஜினி பெரிய நிறுவனங்கள் இப்பவே நெருங்க தொடங்கிவிட்டன. ரஜினிக்கு பெரிய மார்க்கெட் பிசினஸ் இன்றும் உள்ளது. எனினும் ஜெயிலர் 2 முடித்த பிறகு அதை பற்றி ரஜினி முடிவெடுப்பார் என தெரிகிறது. இந்த கூலி படம் எப்படி இருக்க போகிறது என்ற ஆர்வமும் எழுந்துள்ளது. இப்பொழுதுள்ள லோகேஷ் கனகராஜ் இப்படத்தில் பழைய ரஜினியை பார்க்கலாம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.